அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல யௌம யுன்ஃபகு ஃபிஸ்ஸூரி ஃபதஅத்துன அஃப்வாஜா, சூறுவதப்படும் அந்த நாளில் நீங்கள் பல பிரிவுகளாக பல கூட்டமாக நீங்கள் வருவீர்கள்னு அல்லாஹ் சொல்கிறான். இதை பற்றி இதனுடைய விளக்கம் என்ன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கேட்டபொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாடியும் ஆடைகளும் நனைகின்ற அளவுக்கு அழுதுவிட்டு சொன்னார்கள், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பற்றி கேட்டுவிட்டீர்கள் மாதே. மறுமை நாளில் என்னுடைய உம்மத்துமார்கள் 12 கூட்டங்களாக வருவார்கள். முதலாவது கூட்டம் கைகால் இல்லாதவர்களாக வருவார்கள். அவர்கள் அண்டை வீட்டாருக்கு அநியாயம் செய்தவர்கள். இரண்டாவது கூட்டம் பன்றியினுடைய முகம் கொண்டு வருவார்கள். அவர்கள் தொழாதவர்கள். மூன்றாவது வயிறு பெருத்தவர்களாக, மலை போன்று வயிறு பெருத்தவர்களாக வருவார்கள். அவர்கள் ஜக்காத்து கொடுக்காதவர்கள். நான்காவதாக வாயிலே இரத்தம் வடிந்தவர்களாக வருவார்கள். அவர்கள் யாரென்று சொன்னால் புறம் பேசி திறந்தவர்கள். ஐந்தாவதாக தீய நாற்றம் கொண்டவர்களாக ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் அல்லாஹுவை பயப்படாமல் மனிதர்களுக்கு பயந்து பாவச் செயல்களில் ஈடுபட்டவர்கள். அதே போல் ஆறாவதாக வாயிலே சீல் சலம் படிந்தவர்களாக ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் பொய் சத்தியம் செய்தவர்கள். ஏழாவதாக ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் தலைகீழாக எழுப்பப்பட்டவர்களாக வருவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் விபச்சாரம் செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மரணித்து போனவர்கள். அதே போல் முகம் கருத்தவர்களாக நெருப்பால் வயிறு நிரம்பியவர்களாக ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் அநாதைகளுடைய சொத்துக்களை அநியாயமாக தின்றவர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்ததாக 10வது ஒரு கூட்டம் வருவார்கள். அவர்கள் தொழுநோயாளர்களாக வருவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் பெற்றோருக்கு அநியாயம் செய்தவர்கள். அதே போல் 11வது ஒரு கூட்டமாக வருவார்கள். அவர்கள் குருடர்களாக எழுப்பப்படுவார்கள். அவர்கள் குருடர்களாக மட்டுமல்ல, அவர்களுடைய பற்கள் மாட்டினுடைய கொம்பு போன்றும் அவருடைய உதடுகள் நெஞ்சு வரை தொங்கியவர்களாக எழுப்பப்படுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் மதுபானம், கஞ்சா, ஐஸ் போன்றவற்றை அருந்தியவர்கள். 12வது ஒரு கூட்டம் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் 14வது இரவு பூரண சந்திரன் எப்படி அழகாக இருக்குமோ அதே போன்று ஜொலித்தவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அவர்கள் யார் என்று சொன்னால் 5 வேளை தொழுகையிலும் மற்ற நற்குணங்களிலும் தம்முடைய உடம்பை ஹராமை விட்டு பாதுகாத்து கொண்டவர்களிலும் அவர்கள் மேன்மையாக, அவர்கள் மிகவும் தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்களாக வாழ்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹ் தஆலா அந்த 12வது கூட்டத்தில் நம்மையும் சேர்த்துக் கொள்வாராக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.